வணக்கம் நேயர்களே. பட்ஜெட்டுக்கு பிறகு 2025 எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. 2025 பார்த்தீங்கன்னாக்க முதலீட்டாளர்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவை நல்ல விதத்திலே பில்டு பண்ணுறதுக்கு உண்டான வருஷமாக இருக்கக்கூடும். ஏன்னா கன்சம்ஷன் குரோத்தை பொறுத்தவரையிலையும் இந்த பட்ஜெட்டில் நிறைய பெனிஃபிட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் சில துறைகள் நன்கு பண்ணும், சில துறைகள் நன்கு பண்ணாது. ஸோ அதனால் நன்கு பண்ணக்கூடிய துறைகளை எடுத்து அதில் முதலீடு செய்வது நன்கு இருக்கும் என்று சொல்லலாம். என்னென்று பார்த்தோமேனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடந்த சில வருடங்களாக சந்தைகள் ஒரு ஒரு பெரிய ஒரு ஏற்றத்திலே இருந்தது. அதன் பிறகு இப்போ அந்த ப்ரைஸ் கரெக்ஷனே பார்த்தோம்னா ஒரு டபுள் டிஜிட்னு சொல்லலாம். ஸோ அதையும் தொட்டிருக்கிறது. ஸோ மார்க்கெட் ஸ்டில் கோ த்ரூ த டைம் ஆஃப் கரெக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்த்தாலும் பட் இது ஒரு கன்சாலிடேட் ஃபார் ஃபியூ மந்த்ஸில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மெயினாக இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் திணிப்பு மற்ற நாடுகளுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரியாக்ஷன் சென்டிமெண்ட் தான் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை நவ் டைம் டு மூவ் என்ன சொல்லுவோம், இந்த பிளேயிங் T20 மேட்ச் டு டெஸ்ட் மேட்ச். ஸோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். என்ன துறைகளை வாங்கலாம், என்ன பங்குகளை வாங்கலாம் என்பதை பற்றி நாங்கள் விரைவாக வரக்கூடிய நாட்களில் பேச இருக்கோம். அதனால் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.